standard physics lesson magnetism. Okay va? Idhula next topic what we want to see the topic today means Fleming's left hand rule and right hand rule. Okay va? Fleming's oda left hand rule um right hand rule um பத்தி பார்க்க போறோம். இப்போ Fleming's left hand rule அப்படினா நம்மளோட left hand ஓட இந்த first 3 fingers இப்படி stretch பண்ணி ஒவ்வொரு டைரக்ஷனை டினோட் பண்ணுது இல்லையா இது எதெல்லாம் மென்ஷன் பண்ணுது அப்படின்றத பத்தி சொல்றது தான் Fleming's-ஓட லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகேவா? இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு ஃபிங்கரை மடக்கிட்டு இப்படி மூணு ஃபிங்கரை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி தம் ஃபிங்கர் என்னதை டினோட் பண்ணுது, ஃபோர் ஃபிங்கர் எதை டினோட் பண்ணுது, மிடில் ஃபிங்கர் எதை டினோட் பண்ணுது அப்படிங்கறத பத்தி தான் இப்ப மிஸ் ஷார்ட்டா எழுதுறேன் பாருங்க. இப்போ இதுல Fleming's லெஃப்ட் ஹேண்ட்ல மிடில் ஃபிங்கர் middle finger denotes direction of current. Middle finger denotes direction of current. அடுத்தது forefinger or forefinger denotes direction of magnetic field. உங்களோட புக்ல பேராகிராஃபா இருக்கும், நீங்க இப்படி படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அடுத்தது தம் ஃபிங்கர். Thumb finger denotes direction of force. Direction of force or movement of a conductor. ஓகேவா? இப்போ இத பாருங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் அப்படினா இப்படி ஸ்ட்ரெச் பண்ண சொன்னேன். ஓகேவா? உங்களோட லெஃப்ட் ஹேண்டோட 3 fingers இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் மிடில் ஃபிங்கர், இதுதான் மிடில் ஃபிங்கர். இந்த மிடில் ஃபிங்கர் எதை டினோட்ஸ் பண்ணுது அப்படினா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். கரண்ட் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதுங்கறத இந்த மிடில் ஃபிங்கர் டினோட் பண்ணுது. ஓகேவா? அடுத்தது செகண்ட் பாருங்க, ஃபோர் ஃபிங்கர். இதுதான் ஃபோர் ஃபிங்கர் ஆர் செகண்ட் ஃபிங்கர் அப்படினு சொல்லுவோம். சோ ஃபோர்த் ஃபிங்கர் எதை டினோட் பண்ணுதுன்னா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், ஃபோர்த் ஃபிங்கர் வந்து டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அடுத்தது இது வந்து தம் ஃபிங்கர் எதை டினோட் பண்ணுது? டைரக்ஷன் ஆஃப் force or movement of a conductor. force எந்த டைரக்ஷன்ல அப்ளை ஆகுது இல்லனா கண்டக்டர் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படிங்கறதை எக்ஸ்பிளைன் பண்றது இந்த தம் ஃபிங்கர். ஓகேவா? இந்த மூணத்தை வச்சு தான் நமக்கு மோட்டார், ஜெனரேட்டர் இதெல்லாம் வர்க் ஆகுது. ஓகேவா? மோட்டார், ஜெனரேட்டர் எல்லாம் வர்க் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல பேசிஸா வெச்சு இத மூணுத்தையும் பேசிஸா வச்சு தான் மோட்டார் எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். அடுத்து இப்ப அதே சமயம் இப்ப ரைட் ஹேண்ட் ரூலும் பார்த்தோம். இப்ப இது லெஃப்ட் ஹேண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட்னா ரைட் ஹேண்டோட இந்த 3 fingers இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்படி ஸ்ட்ரெச் பண்ணா இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? மிடில் ஃபிங்கர் எதை டினோட் பண்ணுது அப்படினா டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். induced current. இது வந்து என்னது? ஆர்டினரி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். அப்ப அந்த மிடில் ஃபிங்கர் அப்படிங்கிறது கரண்ட்டை டினோட் பண்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்னா வெறும் கரண்ட், ரைட் ஹேண்ட் அப்படினா இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது ஃபோர்த் ஃபிங்கர் வந்து டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதே தான் இங்கேயும் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? இது டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அடுத்து தம் ஃபிங்கர். ரைட் ஹேண்ட் ரூல்ல தம் ஃபிங்கர் வந்து டைரக்ஷன் ஆஃப் மோஷன். டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் a conductor. ஓகேவா? இதுதான் வந்து Fleming's-ஓட லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல். தனியா உங்களுக்கு பெரிய பேராகிராஃபா புக்ல கொடுத்திருப்பாங்க. பட் ஆனா நீங்க இப்படி எழுதினாலே உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இப்படி போடாம நீங்க என்ன பண்ணணும்? மிடில் ஃபிங்கர் டினோட்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. DENOTES அப்படி டினோட்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க.
அப்ப மிடில் ஃபிங்கர் வந்து direction of current, left hand rule current, rightல பாத்தீங்கன்னா induced current அப்படினு எழுதிக்கணும். அடுத்து fourth finger பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே direction of magnetic field denotes பண்றதுதான். அதே மாதிரி thumb finger பார்த்தாலும் direction of force or movement of a conductor ரெண்டுத்துலயுமே அதுதான். இதுதான் வந்து ஃப்ளெமிங்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அண்ட் ரைட் ஹேண்ட் ரூல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து மோட்டார், எலக்ட்ரிக் மோட்டார் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த எலக்ட்ரிக் மோட்டார் தான் இந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலோட பேசிஸ்ல ஒர்க் ஆகுது. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போறோம். அது வந்து உங்களோட புக்ல பேஜ் நம்பர் 58ல இருக்கு, எலக்ட்ரிக் மோட்டார் அப்படின்றது. ஓகேவா? And electric motor is a rotating device that converts electrical energy into mechanical energy. அப்ப electric motor அப்படினா இது வந்து என்ன பண்ணுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜிய என்னவா பண்ணுது? மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வர்ட் பண்ணுது. ஓகேவா? அதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த எலக்ட்ரிக் மோட்டார். சோ எலக்ட்ரிக் மோட்டார் கன்வர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியா மாற்ற ஒரு டிவைஸ், ரொட்டேட்டிங் டிவைஸ். அதுதான் வந்து என்னது? எலக்ட்ரிக் மோட்டார் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது எப்படி இதோட டயகிராம் இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். An electric motor consists of a rectangular coil ABCD. இப்ப டயகிராம் போடுறேன் பாருங்க. இதுதான் ஒரு ரெக்டாங்குலர் காயில். இப்படி இருக்கிறது தான் இது வந்து A B C D. ஓகேவா? இந்த rectangular coil, this is the rectangular coil. An electric motor consists of a rectangular coil ABCD of a insulated copper wire. என்னது? காப்பர் வயரை இன்சுலேட் பண்ணி இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்ல நம்ம அதை டிசைன் பண்ணிருக்கோம். அடுத்து இந்த coil is placed between two poles of a magnetic field. இந்த coil, அந்த rectangular coilல magnet, சரியா? magnet இருந்ததுன்னா அதை சுத்தி என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்படி ரெண்டு மேக்னெட்டுக்கு நடுவுல இந்த ரெக்டாங்குலர் காயிலை நம்ம பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். Placed between the two poles of a magnetic field such that the arm AB and CD are perpendicular to the direction of magnetic field. இப்போ ரெண்டு மேக்னெட்டுக்கு நடுவுல இந்த காயில் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து என்ன? ஃபுல்லா சுத்தி இந்த மேக்னெட்னாலயும் இந்த மேக்னெட்னாலயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துலயும் ஃபார்ம் ஆயிருக்கும், இந்த இடத்துலயும் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? அப்ப இதுல AB அப்படிங்கிறது CDக்கு பெர்பெண்டிகுலரா, ஒண்ணுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அதாவது இது இந்த டைரக்ஷன், இது இந்த டைரக்ஷன், அப்படி ஒண்ணுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அடுத்து the ends of the coil are connected to the two halves S1 and S2 of a split ring. இப்ப இதோட இந்த எண்ட், இந்த காயிலோட எண்ட் பாத்தீங்கன்னாக்க ஒரு ஸ்பிளிட் ரிங், இப்படி ஹாஃப் சர்க்கிள் தான் இருக்கிறது தான் ஸ்பிளிட் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து S1, இது S2 அப்படிங்கிற ரெண்டு ஸ்பிளிட் ரிங்கோட இந்த காயிலோட ரெண்டு எண்டும் கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்து the inner side of these halves insulated are attached to an axle. இப்போ இதோட இன்னர் சைடு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிலோட அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த ஸ்பிளிட் ரிங்கோட ரெண்டுமே வந்து என்ன பண்ணுது? நடுவுல ஒரு ஆக்சில். ஆக்சில் அப்படின்னா என்னது? ஒரு வயர் மாதிரி ஒரு இதோட கனெக்ட் ஆகிருக்கு. The external conducting edges of S1 and S2 touch two conducting stationary brushes B1 and B2. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிளிட் ரிங் வந்து என்ன பண்ணுது? B1 கார்பன் பிரஷ். ஓகேவா? இது வந்து B1 அப்படிங்கிற பிரஷ், இது வந்து B2 அப்படிங்கற பிரஷோட கனெக்ட் ஆயிருக்கு. எது? இந்த ஸ்லிப் ரிங். ஓகேவா? B1 B2ன்ற கார்பன் பிரஷோட கனெக்ட் ஆயிருக்கு. B1 and B2 இதுதான் பிரஷ். இப்போ இந்த S1 அப்படினா ஸ்லிப் ரிங், B1 B2 அப்படினாக்க கார்பன் பிரஷ், ABCDங்கிறது ரெக்டாங்குலர் காயில், இது வந்து ரெண்டும் என்னது? மேக்னெட். ரெண்டு மேக்னெட்டுக்கு நடுவுல வச்சிருக்கோம். ஓகே, இப்போ பாருங்க. Current in the coil ABCD enters from the source battery
through conducting brush B1. இப்ப பேட்டரி வேணும், கரண்ட எடுத்துட்டு போறதுக்கு பேட்டரி வேணும். ஓகேவா? அப்ப இந்த B1 பிரஷ்ல இருந்து என்ன பண்ணணும், நம்ம ஒரு பேட்டரி கனெக்ஷன் கொடுக்கணும். அதாவது கண்டிப்பா கீ இருக்கணும், கீல இருந்து ஒரு பேட்டரி. அது வந்து என்னோட எங்க வரும், B2 ல வந்து ஜாயின் ஆகும். அப்ப இந்த B1 B2 பிரஷ்ல வந்து என்னது, ஒரு பேட்டரிய கனெக்ட் பண்ணிருக்கோம், கீயோட பேட்டரியை வச்சு கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப இந்த பேட்டரியில இருந்து என்ன ஆகுது, கரண்ட் இந்த டைரக்ஷன், இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் இல்லையா, இது வழியா கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது. கரண்ட் ஃப்ளோ ஆகி கார்பன் பிரஷ்ல இருந்து ஸ்லிப் ரிங்க்கு போய் இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது, notice that the current in arm AB of the coil flows from A to B. இப்ப இதை இந்த சுவிட்ச் ஆன் பண்ண உடனே கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகி இந்த கார்பன் பிரஷ்ல பட்டு இந்த ஸ்லிப் ரிங் வழியா இப்படி வந்து A ல இருந்து B க்கு கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போகுது. ஓகேவா? A ல இருந்து B க்கு கரண்ட் இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது. அடுத்தது, in arm CD. இப்ப இது arm அப்படினா அதாவது இந்த பார்ட் A ல இருந்து B க்கு, ஏனா இங்க இருந்து கரண்ட் வரதுனால A ல இருந்து B க்கு போகுது. ஆனா இங்க CD ல பாத்தீங்கன்னா இப்படி போற கரண்ட் இப்படி போய் C ல இருந்து D க்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்படியே AB க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப பாத்தீங்கன்னா A ல இருந்து B க்கு கரண்ட் இப்படி போகுது, அதனால ஏற மாதிரி இப்படி போட்டுருக்கேன். ஆனா அங்கேயே ஆர்ம் CD ல பாத்தீங்கன்னா C ல இருந்து D க்கு, இங்க கீழே இருந்து மேல கரண்ட் போகுது, இங்க மேல இருந்து கீழ, அப்படியே இதுக்கு opposite directionல current flow ஆகுது. So in arm CD it flows from C to D, that is opposite to the direction of current. ஓகேவா? இந்த டைரக்ஷனுக்கு opposite directionல current flow ஆகுது. அடுத்தது, on applying Fleming's left hand rule for the direction of force on a current carrying conductor in a magnetic field. இப்போ இதுதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த Fleming's left hand ruleல இருக்கிற இந்த மூணு ப்ராசஸ் படி, ஓகேவா, அந்த டைரக்ஷன்ல ஃபோர் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், தம் ஃபிங்கர், அந்த இப்படி காமிச்சல்லையா ஃபிங்கரை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி காமிச்சல்லையா, இந்த டைரக்ஷன்ல இதுல உன்னோட கரண்ட் எப்படி போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்தது கண்டக்டரோட மூவ்மெண்ட், அந்த கண்டக்டர்னா என்னது, இங்க ABCDங்கிற ரெக்டாங்குலர் காயில், அப்ப கண்டக்டர் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த மோட்டார்ல ஒர்க்கிங் பிரின்சிபல். ஓகேவா? அடுத்தது, we find that the force acting on arm AB pushes it downwards while the force acting on CD pushes it upwards. இப்ப இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும் பொழுது இந்த ABன்றதுல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து என்ன பண்ணுது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள இருக்கிறதுனால ஃபோர்ஸ் அப்ளை ஆகலையா, கரண்ட் ஃபார்ம் ஆகும்போது அப்படி ஃபோர்ஸ் அப்ளை ஆகுறதுல அந்த ஃபோர்ஸ் வந்து ஏபிஏ என்ன பண்ணுது, டவுன்வர்டா, அதாவது இப்படி இருக்கு, இப்படி இருக்கிறத இப்படி டவுன்வர்டா மூவ் பண்ண வைக்குது. அதே சமயம் இங்க CD பாத்தீங்கன்னாக்க இப்படி இருக்கிறது அப்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் பண்ண வைக்குது. அப்ப இது வந்து கீழே போயிட்டு இது வந்து மேல வருது. ஓகேவா? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள இருக்கிறதுனால ஃபோர்ஸ் அப்ளை ஆகுறதுனால AB வந்து டவுன்வர்டாவும் CD வந்து அப்வர்ட் டைரக்ஷனாவும் மூவ் ஆகுது. அடுத்து, that the coil under the axle mounted free to turn about an axis rotate anti-clockwise. அப்ப இது வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகும் பொழுது இது என்னது, இப்ப இப்படி இருக்கு, இதுதான் இருக்குன்னா இத நம்ம ABCD ன்னு வெச்சுக்கறோமா. இங்க இருந்து கரண்ட் இப்படி பாஸ் ஆகும் பொழுது இந்த எண்ட் இப்படி கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த எண்ட் என்ன ஆகும், இப்படி மேலதா வரும் இல்லையா. அப்ப அப்படி கரண்ட் இப்படி ரொட்டேட் ஆகும்போது இப்படி இது ரொட்டேட் ஆகும்போது ஆன்டி கிளாக்வைஸா இந்த கண்டக்டர் வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? ஏன்னா இது கீழே போகுது, இது மேல வருதுங்கும் போது இப்படி ஆன்டி கிளாக்வைஸ்ல அந்த காயில் வந்து ரொட்டேட் ஆகுது. அடுத்து, therefore the current in the coil gets reversed and flows along the path DCBA. அப்ப இது என்ன ஆகும், இப்படி இந்த பக்கம் வரும்போது இப்படி மாறிடும், இப்படி இருக்கு இல்லையா. அப்ப இது வந்து என்ன ஆயிடுது, மேல வரும்போது இங்க D C, இங்க B, இங்க A அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுது, அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆயிடுது DCBA வழியா. இப்ப முதல்ல ABCD வழியா கரண்ட் ஃப்ளோ ஆனது, இது அப்பவர்ட் டைரக்ஷன் ஆன்டி கிளாக்வைஸ்ல ரொட்டேட் ஆகும் பொழுது திருப்பி என்ன ஆகுது, கரண்ட் வந்து DCBA அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா, a device that reverses the direction of flow of current through a circuit is called a commutator. In electric motor the split ring acts as a commutator. அப்ப இந்த காயில் அப்படியே இந்த டிவைஸை ரொட்டேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுற அந்த டிவைஸுக்கு பேர் தான் கம்யூட்டேட்டர். ஓகேவா?
கம்யூட்டேட்டர் COMMUTATOR கம்யூட்டேட்டர் அப்படிங்கிறது. இங்க இதுல மோட்டார்ல எலக்ட்ரிக் மோட்டார்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிளிட் ரிங் தான் வந்து கம்யூட்டேட்டர், அதாவது அந்த காயில ரொட்டேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அடுத்து the reversal of current also reverse the direction of force acting on the two arms AB and CD. அப்ப திருப்பி இது ரிவர்ஸ் ஆனது இந்த மாதிரி DCBN ஆகும்போது திருப்பி என்ன ஆகுது, கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. அப்படி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெக்டாங்கிள் காயில் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி கண்டினியூவா ரொட்டேட் ஆகிறதுனால தான் அந்த மோட்டார் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. அப்ப எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், மோட்டார்ல இருந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து எலக்ட்ரிக் மோட்டார் அப்படிங்கிறது உங்களோட புக்ல கொடுத்திருக்கிறது. சோ ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுற ஒரு டிவைஸ் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டார். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம் சில்ட்ரன். ஓகே, தேங்க்யூ.